சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு, ஒருவருடைய எளிமையான தோற்றத்தை வைத்து அவரை நாம் குறைவாக மதிப்பிடக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற ஒரு பதிவுதான். ஒரு நேரத்தில் 100 சப்பாத்திகள் ஒரே நேரத்தில் சமைக்கக்கூடிய ஒரு இயந்திரம், ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மிஷினோட விலை 5 லட்சம் ரூபாய். அதை ஒரு ஸ்டாலில் மக்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாலுக்கு ஒரு மனிதர் வருகிறார். அவர் எப்போதுமே வாழ்க்கையில் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் ஒரு எளிமையை கடைபிடிப்பவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதர், ஆனால் அவர் யார் என்று தெரியாமலேயே அந்த மிஷின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர் என்ன வேணும்னு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, ஒரே டைமில் 100 சப்பாத்தி போடலாம்ல, அது இந்த மிஷின் அனுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, கொஞ்சம் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் செஞ்சு காமிப்பா அப்படிங்கிறார். அவன் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்காமல் நீங்கள் வாங்க போகிறீங்களான்னு கேட்டான். உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? இதோட விலை எவ்வளோப்பான்னு கேட்டால் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னாரு. உடனே 5 லட்ச ரூபாய் கேஷை தூக்கி டேபிளில் வச்சார். இந்த பக்கம் 5 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி செக்கையும் வச்சார். உனக்கு கேஷ் வேணும்னா கேஷ் எடுத்துக்கோ, செக் வேணும்னா செக் எடுத்துக்கோ, செக்கை எப்படி ஃபில்லப் பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னாரு. அந்த மனிதர் ஆடி போய் விட்டார். என்னடா இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு, கேஷையும் வைக்கிறாரு, செக்கையும் வைக்கிறாரு, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம்தான், நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு பணிவோடு கேட்கிறார். நான் தான்ப்பா ஆரியபவன் ஹோட்டலுடைய ஓனர் என்று சொல்கிறார். ஆரியபவன் ஹோட்டல் மிகவும் பிரபலியமானது. வாழ்க்கையில் மிகவும் அந்த ஒரு ஸ்தாபனத்தை கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்தவர், ஒரு உயர்ந்த நிலைக்கு அதை தக்க வைத்தவர். அவர் கொடுத்துவிட்டு போன செக்கை அந்த எக்ஸிபிஷன் முடிகிற வரைக்கும் மக்களுடைய பார்வைக்காக வைத்திருந்தார்கள். அதன் கீழ் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? ஒருவருடைய தோற்றத்தை வைத்து அவரை நாம் சாதாரணமாக இடைப்பட்டுவிடக் கூடாது என்பதை உணர்த்துகின்ற ஒரு மாமனிதருடைய செக்கு தான் இது அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய குறை நிறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபைக்களம் சேனல். நன்றி, வணக்கம்.